அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல எந்த ஸ்ட்ரைக் எந்த விலைக்கு எபோ பிலோ சஸ்டெயினா மார்க்கெட் அப் ஆர் டவுன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம இந்த வீடியோவின் நோக்கம் நீங்க சிந்திக்கணும் என்பதற்காக மட்டுமே. ஓகேங்களா? யார் எது சொன்னாலும் நம்பாதீங்க, இன்க்ளூடிங் மீ. நான் சொல்றதையும் சேர்த்து தான் வீடியோல. நீங்க முழுமையா உங்களுக்கு படித்து தெரிந்திருந்தால் அல்லது நீங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற ஆப்ஷன், ப்ரைஸ் ஆக்ஷன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ட்ரெண்ட் லைன்ஸ், பேட்டர்ன்ஸ், எனி அது கூட இந்த வேல்யூ மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்துங்க, இல்லையா தவிர்த்துருங்க. ஏன்னா நாம அந்த இதெல்லாம் எதுவுமே பார்க்க மாட்டோம், ஒன்லி மேக்ஸை மட்டும் வைத்து ட்ரேட் பண்றோம். ஓகேங்களா? அதுக்கு சட்டன் ரூல். சரி, இன்னைக்கு ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகன் என்ன? ஃப்ரைடே மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு ட்ரேட் மட்டும் லாஸ் பண்ணாம எவ்வளவு பர்ஃபெக்டா ட்ரேட் பண்ணுமோ அவ்வளவு பர்ஃபெக்டா ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது 24,600 புட் இன்னைக்கு 158 ரூபீஸ் எபோ மேல இருந்தா நிஃப்டி இறங்கும். 158 ரூபீஸ்க்கு கீழே இருந்தா நிஃப்டி ஏறும். அந்த பிரைஸ் வரும்பொழுது நீங்க உங்க டிசிஷனை எடுத்துக்கோங்க. அந்த பிரைஸ் வராம போனாலும் நம்மளால மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரைக்குக்கு ஒரு வேல்யூ கிடையாது, இன்னும் நிறைய வேல்யூகள் இருக்கு. நம்ம சும்மா இந்த யூடியூப்ல கொடுக்குற இந்த வேல்யூ வச்சு ட்ரேடே பண்ண மாட்டோம். இந்த எதுக்கு கொடுக்குறோம்னா சிந்திக்கணும். நீங்க அதை சார்ந்து படிப்பீங்க, தேடுவீங்க. உங்க தேடுதல் சரியா இருந்தாங்களா அதை தேடி கண்டுபிடிச்சு அதைப்படி ப்ராக்டிஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுவீங்க. மேக்ஸ் சார்ந்து உங்க பகுதியில் தெரிஞ்சு யார் சொல்லி கொடுத்தாலும் போய் கத்துக்கோங்க, அங்க கத்துக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. இல்ல நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணணும்னாலும் பண்ணலாம். கொஞ்சம் டைம் ஆகும், வருட கணக்காகும். அழகா உங்களாலையும் முடியும், யாருக்கிட்டையும் போகணும்னு அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அதே போல இந்த 158 ரூபீஸ்க்கு மேலதான் இருக்கு, கீழே தான் இருக்குன்னு ஒரு லைனை போட்டு கண்டுபிடிக்கிறது கிடையாது. அதுவும் ஃபால்ஸா இருக்கலாம். அதை மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் நம்மளால கண்டுபிடித்து அந்த ஃபால்ஸையும் கண்டுபிடித்து நம்மளால ட்ரேட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம ட்ராப் பண்ணி ஏமாத்தி தான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஒரு வேலையில போயிட்டு எதர் திரும்பணும் ஆர் டவுன் ஆகணும். அதே கீழே வந்தாலும் ஒரு வேலையில எதர் திரும்பணும் ஆர் அங்கிருந்து டவுன் ஆகணும். அப்போ அந்த இடத்துல ரிவர்சல்னு ஒரு பாயிண்டே இருக்கு. அதெல்லாம் ஏன் நடக்குது? 1000 பாயிண்ட் ஏறுனா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏறும், இறங்கினா எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கும், இது எல்லாமே நீங்க படித்து தெரிந்து கொண்டு ட்ரேட் பண்ணுங்க. தெரியாம மட்டும் தயவு செய்து ட்ரேட் பண்ணாதீங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.